ஜெபம் என்பது பாருங்க, இன்னைக்கு அநேகர் எப்படி ஆக்கிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால காலையிலும் சாயந்தரம் என்ன பண்ணோம், ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கடமை. ஜெபம் என்பது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவது, உறவு கொள்ளுவது. ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கடமைக்காக போகிறது கிடையாது. ஜெபத்திற்கு போகும் பொழுது அவருடைய பதிலை பெற்றுக் கொள்ளும்படி, அதற்கு முன்பாக அவருடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாரும். அந்த விதத்தில் நாம் தேவனை நெருங்கினோம் என்று சொன்னால் நம்ம ஜெபத்திற்கு என்ன உண்டு? இந்த உலகத்தில் சொன்ன மாதிரி நம்ம வேண்டுதல்களுக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. இன்னைக்கு அநேக பாருங்க, சபை நடத்துறவங்க ஜாமக்கார ஜபம். என்ன ஜபம்? ஜாமக்கார ஜபம். அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜாமத்தில் எழுந்து ஜபம் பண்ணதான் ஆண்டவரு கேட்கிறாரு. அடுத்து அதிகாலை ஜபம். அப்ப நினைச்சுக்கிறாங்க அதிகாலையில் எழுத மாட்டாங்க அப்படி. இன்னொருத்தர் சொல்றாங்க பாருங்க, 12 மணி நடு ஜாமம், 12 மணிக்கு எழும்பி தேவனோட ஐக்கியம் கொள்ளுவது. நீங்க போய் ஒரு கலெக்டர் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டு 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் ஆனா கூட உங்க பெட்டிஷனுக்கு என்ன வராது? பதில் வராது. ஏன்னா அந்த பெட்டிஷன் எங்க இருக்குதுன்னு சொல்லி உனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை எங்கேயாவது குப்பையில் இருந்தாலும் இருக்கலாம். தேவன் சொல்கிறார், உன் ஜபம் என்கிற பெட்டிஷனை துரிதமாய் கேட்டு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு இடம் நீனும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு போய் ஒரு முதலமைச்சரை பார்க்கணும்னா அவ்வளவு லேஸ்ல போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உடனே போலீஸ் தள்ளுவான். எதுக்கு வந்திருக்க, என்னத்துக்கு வந்திருக்கு, பிடிச்சு தள்ளுவான். ஒரு எம்எல்ஏ விட போய் தட்ட முடியாது தைரியமா. தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு முறை எருசலேம் தேவாலய எருசலேம் வீதிகளில் நடந்து போகும் பொழுது பிறவியாய் பிறந்த அந்த பத்திமேல் குருடன் பாருங்க, கவர்மெண்ட் அவன் குருடன் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவனுக்கு ஒரு போர்வையை கொடுத்தது, கருப்பு பெட்ஷெட். அதை மேலே போர்த்தி கொண்டு ஒரு தடியை கொடுத்தாங்க அரசாங்கம். கண்ணு தெரியாதுன்னா அப்படியே அதை முன்னாடி என்ன பண்ணு, தடை விட்டு அப்படியே வச்சுட்டு போ. அப்புறமா இன்னொரு கையில ஒரு தட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல அந்த அரசாங்கத்தினுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட குருட்டு பிச்சைக்காரன் என்று ஒரு தகுதியை கொடுத்திருந்தது. எந்த பாருங்க அமைச்சரும் சிஎமும் குருடல்களை குறித்து பிச்சைக்காரனை கொடுத்து வருந்த பொறுத்து கிடையவே கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த வீதியிலே நடந்து போகும் பொழுது அவன் காது கேட்கிறது, யாரு போறான்னு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார். ஒரு பிச்சைக்காரன் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசு கூட இருக்கிற சீசர் எல்லாம் அவனை என்ன பண்றாங்க, அதட்டினார்கள். பிச்சைக்கார பையா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நீ அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதட்டும் பொழுது இயேசு திரும்பி கிட்ட வந்து அவனை பார்த்து கேட்டார், மகனே. பிச்சைக்காரன் என்ன சொல்றாரு? மகனே. அவரை குறிச்சு உங்களுக்கு தெரியுமா? எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், அவனை தெரியும், உனக்கு தெரியும், கலெக்டர் தெரியும், இதேதான் பேச்சா இருக்கு. கிட்ட வந்து சொல்றாரு, மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த சிஎம்மோ எந்த பிஎம்மோ எந்த அமைச்சரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை
தேவன் இறங்கி வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் குருடனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம், நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். அவன் மனக்கண் திறக்கப்பட்டதுனால தான் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பிச்சைக்காரன் சொல்லல, குருடனா இருக்கிறேன்னு சொல்ல, நான் என்ன அடைய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். நான் பார்க்க விரும்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்திலேயே உனக்கு ஆக கடவுது. அவன் உடனே கண் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே பாக்குறான், அந்த பிச்சைக்கார பெட்ஷீட்டை பார்த்த உடனே தூக்கி என்ன பண்றான்? வீசுறான். கையில் இருக்க தடிய பார்த்தான், ஐயோ பிச்சைக்கார கோலம், தூக்கி எறிஞ்சான். தட்ட பார்த்தான், அம்மா பிச்சை போடுங்கன்னு. மனக்கண் திறக்கப்பட்டது. மனக்கண் திறக்கப்பட்டாள். குருடனா இருக்க முடியாது, பிச்சை எடுக்க முடியாது, குருடன் என்கிற போர்வையை பற்றி கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறேன், மனக்கண் திறக்கப்பட்டவன் அந்த இடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறுவான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நானும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தேன். அவரை தெரியாமல், என் அப்பா இப்படிதான் தெரியாமல், ஒரு அன்பு தெரியாமல், அவர் உயரம் தெரியாமல், சமுதாயம் எங்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. இதுதான் இந்த ஒரு முத்திரை. என்றைக்கு தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டோம் என்று சொன்னாள், அதனுடைய துளி அறிகுறி கூட இருக்காது. நெருப்பின் வாசனை கூட நம்ம மேல படாது. என் முடி கூட கருகாது. ஏன்? என்னோடு வாசம் பண்ணுகிறான். தூக்கி எறிஞ்சான் பாருங்க. சுவிசேஷம் என்பது அப்பேற்பட்டது பாருங்க. அப்ப நீ எத்தனை மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற, என்ன பண்றன்றதெல்லாம் முக்கியம். எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லவில்லை. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும்னா ஜெபிங்க. ஜெபத்திற்கு விரோதமான ஆளு நான் இல்ல. கண்ணை முடிச்சு ஜெபிக்கணும் முடியும்னா முடி, ஜெபம் பண்ணு. தூங்கிட்டு காலையில எழுந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவர் சொல்றாரு, அப்பயும் நான் கேட்கிறதே வந்தான். கண்டிஷன் கிடையாது. தேவனை பார்ப்பதற்கு கண்டிஷனான நேரம் கிடையாது. உலகத்தான் கொடுக்கிற மாதிரி அவரை இந்த டைம்ல தான் பார்க்க முடியும். தேவன் சொல்றார் பாருங்க, தாவீது சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். எப்பவுமே பார்க்கலாம், அவர் கதவு ஓபன் பண்ணியே இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் எப்பவுமே திறந்தே இருக்கு என் கதவு. வா. டைமை மாத்தி வச்சிருக்காங்க. கர்த்தரிடத்தில் அதிகாலையில் தான் போகணும். அதனால இவங்க பாவம் பயந்துடுறாங்க.